விபத்து நடந்தது 27ஆம் தேதி இரவு. 30ஆம் தேதி கொடுத்த மனுவுல 1ஆம் தேதி 2ஆம் தேதியே நடவடிக்கை எடுக்கலன்னு, 3ஆம் தேதி அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் விசாரணைக்கே ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுத்திருக்க வேண்டும். என்ன அவசரம்? என்ன அவசரம்? விஜய் இந்த வழக்கில் தரப்பினராக சேருங்கள், தாவேக கட்சியை இந்த தரப்பில் சேருங்கள், மீண்டும் இந்த வழக்கை அடுத்த வாரம் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று எடுக்கக்கூடாதா? அதற்குள் வெள்ளம் கொண்டு போயிருமா எதையாவது? இந்த வழக்குல விஜய் அவர்களை பற்றியோ தாவேக கட்சியை பற்றியோ பேச வேண்டிய அவசியமே நீதிமன்றத்திற்கு இல்லை. நீதிமன்றத்துக்கு அவன் வரலைங்கிறதுக்காக நீதிமன்றத்தில் இல்லாதவனுக்கு எதிராக எந்த விதமான உத்தரவையும், தவறான உத்தரவையும் கொடுத்துட கூடாது. அப்போ இல்லாத ஒருத்தரை பற்றி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அதிகாரம் இருக்காங்க இல்லை என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. The judges have absolute and unchallengeable control over the court domain. They cannot misuse their authority by intemperate comments, undignified banter and scathing criticism of counsel, parties or witnesses. கிட்டத்தட்ட வழக்கு போட்டு அந்த பேருந்தை ஏன் நீங்க கைப்பற்றல, அதை உத்தரவுலயே போடுறாங்க, சீஸ் தி வெஹிக்கிள் போடுற. இது சட்டத்திற்கு புறம்பாங்க. இந்த உத்தரவு என்பது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசி இருக்க வேண்டிய செய்தி இதுதான். அரசியல் காரணங்களுக்காக ஒரு சார்பு நிலையில் நின்று கொண்டு தமிழ்நாட்டு ஊடகங்கள், அது தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பத்திரிகை ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சார்பில் விஜய்க்கு எதிராக பேச வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் பேசி இருப்பது கண்டனத்துக்குரியது. விதிக்கப்பட்டிருந்த அந்த இடைக்கால உத்தரவு என்பது தமிழக அரசால் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவு என்பது இறுதியான உத்தரவு இல்லை. அந்த உத்தரவை முன்னுதாரணமாக கொண்டு இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு புலனாய்வு குழு நிலை என்னவாம்? இஸ் இட் நாட் கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஆர்டர்ஸ்? இந்த இரண்டு உத்தரவுகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணானதா இல்லையா? இந்த உத்தரவில் எதை பின்பற்றுவது, எதை எடுத்துக்கொள்வது? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிரிவு 105, 110 போட்டிருக்காங்க. 90 நாட்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தாலும், இறுதி அறிக்கை தாக்கல் செய்தால் அதற்கு பிறகு பிணையில் வரலாம், இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படாவிட்டால் டிஃபால்ட் பெயில்ல வெளில வரலாம். இதுதான் அந்த வழக்கினுடைய தன்மை. ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் நீதிமன்றத்தில் வாதாடும் போது சொல்லுகிறார்கள், நாங்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை, நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொண்டவர்கள். பாத்தியா பாத்தியா பாத்தியா, பொதுச் செயலாளர் மாவட்ட செயலரை கைவிட்டு விட்டார், காட்டி கொடுத்து விட்டார், காவு கொடுத்து விட்டார். இது அரசியல் மேடை, அரசியல் பிளாப்லா. விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் உள்நோக்கப்பட்டது. அது சட்ட ரீதியானது இல்லை. பெரிய கோயில் நடந்த சம்பவத்திற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பொறுப்பு என்று இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? மகாமகம் குளத்தில் நடந்த விபத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பு என்று இவர்கள் பேசுவார்களா? சென்னையிலே நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் நெரிசல் ஏற்பட்ட 5 பேர் இறந்து போன நிகழ்விற்கு முதலமைச்சரும் பொறுப்பு என்று இவர்கள் பேசுவார்களா? இதெல்லாம் பேசாத இந்த வாய்கள் இதற்கு மட்டும் பேசுகிறது என்று சொன்னால் அது அரசியல் உணர்வு.